ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் சும்மா கதறுன்னு கதறாங்களே, நம்ம மயில் கதறதை பார்க்கணுமே, விட்டா காலில் வந்துருவாங்களாட்டுக்கு அந்தளவுக்கு கதறிட்டு கடைசியில் ஏன் அழுகிறேன், நான் எங்கே அழுதேன், எனக்கு கண்ணு வறுக்குது, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறேன்னா சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது இப்படி மாறியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா உண்மையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டாங்கங்க. அதான் எங்கள் வீடே சாப்பாடுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி தான், நாங்கள் வந்துட்டு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்ல இவங்க 2 பேரும் மாற்றி இவங்க அட்வைஸை கொடுக்குறாங்க. நம்ம வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதா, பெருசாக நகையை பற்றியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நீங்கள் உண்மையை சொல்லியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர்ட்ட உண்மையை சொன்னோம், அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க தான் இந்த பொய்யை சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, அவங்க இடத்துல இருந்தும் யோசிச்சு பார்க்கணும்ல, சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல விடுங்க, ஆனால் எங்களால் உங்கள் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கேரண்டி வாரண்டி ஷூரண்டி எல்லாத்தையும் தரும், ஆனால் கண்டிப்பாக எங்களால் உங்கள் லைஃபுக்கு பிரச்சனை வராதுன்ட்டாங்க. அடடே என்ன அற்புதமாக பேசுகிறா அப்படின்னு ஆச்சரியப்படுற லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். வாங்கப்பா ஃபங்க்ஷன் மூடுக்குன்னு எல்லாரும் கீழே வர வச்சு, அதுக்கப்புறம் பதட்டத்தெல்லாம் அழைச்சி விடுங்கப்பா, எல்லாரும் மேக்கப் பயங்கரமாக போட்டு விடுங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிற்க வைக்கிறாங்க. மாலை ரெடியான்னு ஒருத்தர் கேட்கறது என்ன, மாப்பிள்ளை ரெடியான்னு ஒருத்தர் கேட்கறது என்ன, இறங்கி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, அதுக்கப்புறம் மாலைலாம் போட்டு விட்டு தாலி கேர ரெடி பண்ணிட்டாங்க. தாலி கொடியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் கழுத்துன்னு போட்டு விடுங்கப்பான்னு சொல்ல ஆளுக்கு அவங்க பேரோட தாலி கொடியை போடுறாங்க. போட்டு விட்டு லுக்கை பார்க்கணுமே, அதில் நம்ம கதிர்ராஜோட ரொமான்ஸை பார்க்கணுமே. நம்ம கதிர் அப்படியே பூ பொண்டாட்டி மேலே விழுவுதான், ஆனாலும் பொண்டாட்டிக்கு வெயிட்டாக இருக்கும்னு தட்டி விட்றாரு. டேய் உங்கள் அலும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தமாக முடிஞ்சிச்சாப்பா, எப்படியோ கல்யாணத்தை பார்க்கல, நீங்கள் பார்த்துட்டீங்களா கண்குளிர, எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிடும். வாழ்த்து